ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். ஐபிஎல் 2024 டாப் 10 பெஸ்ட் ஓப்பனர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்கன்னு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கல, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் 2024 யார் யார் கேப்டனா இருக்க போறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறேன். நண்பர், நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. டாப் 1ல த பெஸ்ட் கேப்டனா யார் இந்த சீசனுக்கு இருக்க போறாங்கன்னா சிஎஸ்கே டீமை சேர்ந்த எம்எஸ் தோனி. ஐபிஎல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் தல தோனி தான் கேப்டனா இருக்காப்ல. சிஎஸ்கே டீமுக்கு மொத்தமா 14 சீசன் விளையாண்டுருக்காங்க. அந்த 14 சீசன்ல 12 முறை பிளே ஆஃப் போயிருக்காங்க, 10 முறை ஃபைனல் கூட்டி போயிருக்காப்ல, 5 டைம்ஸ் டைட்டில் வின் பண்ணி கொடுத்திருக்காப்ல, 5 டைம்ஸ் ரன்னர்ஸ் அப்பா இருந்திருக்காப்ல. த கோட் கேப்டனே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான் தல தோனி. கேப்டன்சியில நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும், கூலா எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கணும், டிஆர்எஸ் எப்படி இருக்கணும், அப்புறம் நம்ம பவுலரை எப்படி ரொட்டேட் பண்ணணும், டெத் பவுலிங்ல எப்படி ரொட்டேட் பண்ணணும், ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணணும், எந்த பவுலரை கொண்டு வந்தா விக்கெட் விழுகணும் எல்லாமே தெரிஞ்சு வச்ச ஒரு பிளேயர் தான் எம்எஸ் தோனி. இதனாலதான் நண்பா தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கேப்டன் குல் அண்ட் தலைன்னு ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் இந்த சீசன் கடைசி சீசன் சொல்லிருக்காங்க தல தோனிக்கு. உங்க சொல்றதெல்லாம் உண்மையதான் இருக்க போகுது. இந்த சீசன் தான் தல தோனிக்கு கடைசி சீசனா இருக்க போகுது. அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் சரி, அதர் ஃபேன்ஸ் சரி, கூட்டமா வர போறாங்க நண்பா. பிராக்டிஸ் நடக்கிற இடத்துலயும் மேட்ச் நடக்கிற இடத்துலயும் கூட்டமா வர போறாங்க. டிக்கெட்டே இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. அடுத்து டாப் 2 த பெஸ்ட் கேப்டனா யார் இருக்க போறாங்கன்னா இந்த சீசனுக்கு மும்பை இந்தியன்ஸ் டீமை சேர்ந்த ஹர்திக் பாண்டியா. என்ன ப்ரோ, ஹர்திக் பாண்டியா தானே இந்த சீசனுக்கு கேப்டனா இருக்க போறாப்ல மும்பை இந்தியன்ஸ் கேட்டீங்கன்னா, ஆமா நண்பா. இனிமே மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ரோஹித் சர்மா கேப்டன் கிடையாது, ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். எப்படி ப்ரோ ஹர்திக் பாண்டியா கேப்டனா வந்தாப்லன்னு கேட்டீங்கன்னா, ட்ரேட் பண்ணி வந்துட்டாப்ல நண்பா. டீம் மேனேஜ்மெண்ட் அபிஷியலாவே அவங்கள ட்ரேட் கேட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஹர்திக் பாண்டியாவை. அதுவும் 15 கோடி ட்ரேட் பண்ணிருக்காங்க நண்பா. ஹையஸ்ட் ட்ரேட் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியிலே. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. 5 முறை ஃபைனல் கூட்டி போய் 5 முறை டைட்டில் வாங்கி கொடுத்த ஒரு கேப்டன், அதுவும் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேப்டனா கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு இதே டீம்ல இருந்து விளையாண்டு வெளியில போன ஒரு பிளேயர் வேற டீம்ல ஒரு டைட்டில் ஒரு ரன்னர் அப் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டீமுக்கு வந்துருங்க, நம்ம டீமுக்கு கேப்டன்சி பண்ணுங்க இந்த சீசன்ல இருந்து சொல்லி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சீசன் 5 முறை கோப்பை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனுக்கு எப்படி வலிக்கும் கேப்டன்சில இருந்து தூக்குன? நீங்களே சொல்லுங்க நண்பா. அடுத்து டாப் 3 த பெஸ்ட் கேப்டனா யார் இருக்க போறாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை சேர்ந்த சஞ்சு சாம்சன். ஐபிஎல் 2021 சஞ்சு சாம்சனுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட். பட் அந்த சீசன்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணலன்னே சொல்லலாம் நண்பா. அஸ் அ கேப்டனாவும் அஸ் அ பேட்ஸ்மேனாவும். அதனால அவங்க டீம் எலிமினேட் ஆயிட்டாங்க, பிளே ஆஃப் கூட போகாம. சரி, நெக்ஸ்ட் சீசன்லயாச்சும் எப்பரா கேப்டன்சி பண்ண போறாப்லன்னு இருக்கும்போது ஐபிஎல் 2022 மெகா ஆக்சல்ல மொத்தமா ஒரு கோரே செட் பண்ணிட்டாங்க நண்பா. ஒரு டீமே பில்ட் பண்ணிட்டாங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டீமை வச்சு நீ டைட்டில் எப்படியாவது அடிச்சு கொடுப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் எப்படி கேப்டன்சி பண்ணுவாப்லன்னு எல்லாரும் காமிச்சாப்ல நண்பா. ஸ்டார்டிங்ல எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சாங்க, தொடர்ந்து வின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நண்பா. பயங்கரமான ஒரு ஸ்குவாடா இருந்தாங்க. பவுலிங்ல பயங்கரமா இருந்தது. பவுலிங் எப்படி ரொட்டேட் பண்ணணும், பவர் பிளேல எப்படி ரொட்டேட் பண்ணி போடணும், ஃபீல்டிங் எப்படி செட் பண்ணணும்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சு சஞ்சு சாம்சன் பயங்கரமான ஒரு கேப்டன்சியை பண்ணி ஃபைனலுக்கு கூட்டி போனாப்ல நண்பா. ஆனா ஃபைனல்ல தோத்து போயிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ஃபைனலை விட்டதை எப்படியாவது நெக்ஸ்ட் ஃபைனல்ல பிடிச்சே ஆகணும்னு ஒரு வெறியோட வந்தாங்க. ஸ்டார்டிங்ல வெறித்தனமா விளையாண்டாங்க நண்பா. பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்ல நண்பா. ஒழுங்கான கேப்டன்சியே பண்ணல சஞ்சு சாம்சன். பிளே ஆஃப் கூட போக முடியாம போச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால. இந்த சீசன்ல என்ன செய்ய போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சஞ்சு சாம்சன் என்ன செய்ய போறாப்ல, எப்படி கேப்டன்சி பண்ண போறாப்லன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அடுத்து டாப் 4 த பெஸ்ட் கேப்டன் யாரா இருக்க போறாங்க இந்த சீசனுக்கு கேஎல் ராகுல். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக கேப்டன்சி பண்ணிருக்காப்ல. பட் ஒழுங்கா கேப்டன்சி பண்ணாப்லன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல கேப்டன்சில. வாண்டோடா என்ன ரிலீஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு கேஎல் ராகுல் வெளியே வந்துட்டாப்ல நண்பா. அதுக்கப்புறம் ஒரு புது டீம்ல போய் சேர்ந்தாப்ல. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் டீம்ல போய் சேர்ந்து ஒரு புது கோரை செட் பண்ணி ஒரு புது டீமை உருவாக்கி கொடுத்து இந்த டீமை வச்சு நீ கப் அடிச்சு கொடுப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நண்பா டீம் மேனேஜ்மெண்ட். சரி, ஓகே, நம்ம கேஎல் ராகுல் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல நண்பா. அஸ் கேப்டனா அந்த சீசன்ல கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து எப்படி ஃபீல்டிங் செட் பண்ணணும், எப்படி பவுலிங் ரொட்டேட் பண்ணணும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு பிளே ஆஃப் கூட்டி போனாப்ல. பட் பிளே ஆஃப்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாப்லன்னு கேட்டீங்கன்னா கிடையாது நண்பா. அவங்க டீம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல பிளே ஆஃப்ல, அதனால தோத்துட்டாங்க நண்பா. அதுக்கப்புறம் ஐபிஎல் 2023 வந்தது நண்பா. பயங்கரமான கேப்டன்சி பண்ணாப்ல. ஸ்டார்டிங்ல திடீர்னு இன்ஜுரி ஏற்பட்டதால மொத்தமா டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாப்ல. கேஎல் ராகுல் ரூல்ட் அவுட் ஆனதுனால வைஸ் கேப்டனா இருந்த குர்னால் பாண்டியாவுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க நண்பா. கடைசியில பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி கேப்டன்சில 2 மேட்ச் வின் பண்ண அவங்க குவாலிஃபைட் ஆகணும்னு இருக்கும் நிலையில பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி பிளே ஆஃப் கூட்டி போனாப்ல. பிளே ஆஃப்ல மும்பை இந்தியன்ஸுக்கு அகைன்ஸ்டா விளையாடும் போது மோசமா விளையாண்டு அவங்க டீம் தோத்து போய் வெளியே போயிட்டாங்க பிளே ஆஃப் விட்டு. இந்த சீசன்ல இருந்து கேஎல் ராகுல் தான் கேப்டன்சி பண்ண போறாப்ல லக்னோ சூப்பர் ஜெயண்ட் டீமுக்காக. வெயிட் பண்ணி பார்க்கணும்.
பார்க்கணும் என்ன செய்ய போறாப்லன்னு. அடுத்து டாப் பை த பெஸ்ட் கேப்டனா யார் இருக்க போறாங்கன்னா இந்த சீசனுக்கு SRH டீமை சேர்ந்த எய்டன் மார்க்ரமுக்கு போன சீசன்ல கேப்டன்சி கொடுத்தாங்க. SA220 முதல் டைட்டில் அடிச்சதுனால கேப்டன்சி கொடுத்தாங்க நண்பா. பட் அந்த கேப்டன்சி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாப்லன்னு கேட்டீங்கன்னா SRH டீமுக்கு ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணல. அதனால இந்த சீசன்ல இருந்து வேற கேப்டன்சி மாத்த போறான்னு நினைச்சு ஏன்னா IPL ஆக்ஷன்ல பேட் கமிங்ஸ் எடுத்துட்டாங்க நண்பா. வேர்ல்டு கப் இன்னிங் கேப்டனை பேட் கமிங்ஸ் இந்த சீசனுக்கு SRH டீமுக்காக கேப்டன்சி பண்ண போறாப்புன்னு நினைச்சு தம்பி நீ நினைக்கிறலாம் ரொம்ப தப்பு. SA220 டோர்னமெண்ட்ல நான் மறுபடியும் டைட்டில் அடிச்சு கொடுத்துட்டு அதே SRH மேனேஜ்மெண்ட்டுக்கு அதனால இந்த சீசன்ல நான் தான் SRH டீமுக்கு கேப்டன்சி பண்ண போறேன்னு சொல்லாம சொல்லிட்டாப்ல நண்பா. பயங்கரமான ஒரு கேப்டன்சி பண்ணி வெறித்தனமா விளையாண்டு ஃபீல்டிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி வெறித்தனமா விளையாண்டு அஸ் அ கேப்டனா இருந்து SRH டீமை பிளே ஆஃப் வரையும் கூட்டி போக பாப்பாப்ல. இந்த சீசன்ல SRH மேனேஜ்மெண்ட் பயங்கரமான ஒரு ஸ்குவாடை பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் டீமா இருக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது SRH டீம். அடுத்து டாப் 6ல பெஸ்ட் கேப்டனா யார் இருக்க போறாங்கன்னா இந்த சீசனுக்கு ஃபாப் டு பிளஸி. விராட் கோலி கேப்டன்சில இருந்து விலகினதுக்கு அப்புறம் IPL 2022 மெகா ஆக்ஷன்ல ஃபாப் டு பிளஸி எடுத்தாங்க. RCB அணி எடுத்து கேப்டன்சி கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண விட்டாங்க நண்பா. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல கேப்டன்சில. வந்த முதல் சீசனே RCB அணியை செமிஃபைனல் கூட்டி போனாப்ல. ஆனா செமிஃபைனல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகைன்ஸ்டா தோத்து வெளியே போயிட்டாங்க. ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஃபைனல் போயிருப்பாங்க நண்பா. கடைசியில ஒரு சில மிஸ்டேக்கால அவங்க தோத்து ஃபைனலுக்கு போக முடியாம போயிட்டாங்க. சரி இந்த சீசனே விட்டுட்டோம். நெக்ஸ்ட் சீசன்ல எப்படியாவது RCB அணியை ஃபைனல் வரையும் கூட்டி போயிடணும்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தாப்ல நண்பா ஃபாப் டு பிளஸி. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆஸ் அ பேட்ஸ்மேனா வெளுத்து எடுத்தாப்ல நண்பா. 203 ரன் அடிச்சாப்ல. செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் IPL போன சீசன். கடைசியில ஒரு சில மிஸ்டேக்கால பிளே போக முடியாம போச்சு RCB அணி. பட் இந்த சீசன்ல எப்படியாவது RCB அணியை பிளே ஆஃப் கூட்டிட்டு போய் டைட்டில் வின் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு வெறியோட வருவாப்ல ஃபாப் டு பிளஸி. அடுத்து டாப் 7ல யாரு த பெஸ்ட் கேப்டனா இருக்க போறாங்கன்னா கொல்கத்தா டீமை சேர்ந்த ஸ்ரேயஸ் ஐயர். IPL த பெஸ்ட் கேப்டன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர்னே சொல்லலாம். ஏன்னா IPL 2020 நம்ம டெல்லி கேபிட்டல் அணியோ பயங்கரமா டீமை வழிநடத்தி பிளே ஆஃப் கூட்டி போனாப்ல. ஃபைனல் வரையும் கூட்டி போனாப்ல. கடைசியில மிஸ் ஆகிருச்சு. அதனால IPL 2021 எப்படியாவது ஃபைனல்ல டைட்டில் அடிச்சிருவாங்கன்னு இருந்த நண்பா. அப்படிப்பட்ட ஒரு டீமா தான் இருந்தது IPL 2020-21. பட் IPL 2021க்கு முன்னாடி ஸ்ரேயஸருக்கு இன்ஜுரி ஏற்பட்டதால ரிஷப் பண்ட் தான் ஃபுல் டோர்னமெண்ட்லயும் டெல்லி கேபிட்டல் அணிக்காக கேப்டன்சி பண்ணாப்ல. அப்புறம் செகண்ட் ஹாப்ல டீம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பிளேயரா தான் விளையாண்டு இருந்தாப்ல. IPL 2022 டெல்லி கேபிட்டல் அணி நம்ம ஸ்ரேயஸரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IPL 2022 ஆக்ஷன்ல நம்ம கொல்கத்தா அணி 12 கோடி கொடுத்து ஸ்ரேயஸரை எடுத்தாங்க. நீங்க இந்த சீசன்ல இருந்து எங்க டீமுக்கு கேப்டனா பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க நண்பா. அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிடா இந்த சீசன்ல எப்படியாவது பிளே ஆஃப் டீமை கூட்டிட்டு போய் நம்ம கேப்டன்சில ப்ரூவ் பண்ணி காமிச்சே ஆகணும்னு ஒரு வெறியோட இருந்தாப்ல நண்பா. கடைசியில அவங்க டீமை பிளே ஆஃபும் கூட்டி போக முடியல. கேப்டன்சிலையும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்க டீமும் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருச்சு. இந்த சீசன்ல நம்ம விட்டுட்டோம். எப்படியாவது நெக்ஸ்ட் சீசன்ல நம்ம தான் நம்ம சாம்பியனா இருக்க போறோம்னு ஒரு வெறியோட இருந்தாப்ல நம்ம கொல்கத்தா அணி கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர். கடைசியில இன்ஜுரி ஏற்பட்டு ஸ்ரேயஸ் ஐயர் மொத்த டோர்னமெண்ட்டை மிஸ் பண்ணதுனால நம்ம ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதில் நிதிஷ் ராணாவை கொல்கத்தா அணி கேப்டனாக போட்டாங்க. ஆனா நிதிஷ் ராணா ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம். என்ன செய்யறது, எப்படி பவுலிங் ரொட்டேட் பண்றது, எப்படி ஃபீல்டிங்ல செட் பண்றதுன்னு எதுவுமே தெரியாம இருந்தாப்புல நிதிஷ் ராணா. அதனால டீமை பிளே ஆஃப் கூட்டி போக முடியாம போச்சு. பட் இந்த சீசன் கொல்கத்தா அணியின் முன்னாள் கேப்டனான கௌதம் கம்பீர் டீம்ல அஸ் அ மென்டரா ஜாயின் பண்ணியிருக்காப்புல. ஸ்ரேயஸ் ஐயர் வேற இன்ஜுரி கன்சர்ன்லாம் இல்லாம பயங்கரமான ஒரு ஃபிட்டா இருக்காப்புல. கண்டிப்பா இந்த சீசன் கொல்கத்தா அணி ஒரு சம்பவம் பண்ண போறாங்க IPL 2024. அடுத்து டாப் 8ல த பெஸ்ட் கேப்டனா யார் இந்த சீசன் இருக்க போறாங்கன்னா டெல்லி கேபிட்டல் டீமை சேர்ந்த ரிஷப் பண்ட் IPL 2021 கேப்டன்சி கொடுத்தாங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதில். பட் அந்த சீசன்ல எனக்கு கேப்டன்சி பண்ண தெரியும்னு காமிச்சாப்ல. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிருந்தாப்ல. எப்படி பவுலிங் ரொட்டேட் பண்ணணும், எப்படி ஃபீல்டிங் செட் பண்ணணும், எப்படி நம்ம டீமை வழி நடத்தணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சு டீம் செமிஃபைனல் வரையும் கூட்டி போனாப்ல. அப்புறம் IPL 2022 அவங்க டீம் IPL 2021 என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிருந்தாங்க நண்பா. IPL 2022 கடைசியில ஒரு சில மிஸ்டேக்கால ரிஷப் பண்ட் எடுத்த ஒரு சில மிஸ்டேக்கால அவங்க டீமே பிளே போக முடியாம போச்சு. அப்புறம் ரிஷப் பண்ட் கரியர்லயே ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு நண்பா. யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க ரிஷப் பண்ட்டுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு. அதனால ரிஷப்
ரிஷப் பண்ட் கரியரே முடிஞ்சு போச்சு, நீ கிரிக்கெட்டே விளையாட மாட்டாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. கடைசியில நீங்க தான் சொல்றதெல்லாம் தப்பு, நான் மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்க போறேன் IPL 2024. அதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா கிரிக்கெட்ல கம்பேக் கொடுத்து நான் டெல்லி கேபிட்டல் அணியை பிளே ஆஃப் கூட்டி போய் அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விட்டு டைட்டில் வின் பண்ணி கொடுப்பேன்னு ஒரு கான்பிடென்டா இருக்கிறதாக சோசியல் மீடியால ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அடுத்து டாப் 9ல த பெஸ்ட் கேப்டனா யார் இந்த சீசன் இருக்க போறாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீமை சேர்ந்த தவான் தான் நண்பா இருக்க போறாப்புல. தவானுக்கு போன சீசன்ல கேப்டன்சி கொடுத்தாங்க, பட் கேப்டன்சில ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாப்லன்னு கேட்டீங்கன்னா கிடையாது நண்பா. திடீர்னு இன்ஜுரி ஏற்பட்டு உட்காந்துட்டாப்புல. அதுக்கு பதில் சாம் கரனை கொடுத்தாங்க கேப்டன்சி. சாம் கரனும் ஒழுங்கா பெர்ஃபார்மே பண்ணல. அதனால அவங்க டீம் சீசனுக்கு சீசன் என்ன செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சு பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க நண்பா. அப்புறம் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டி, அது என்னன்னா பஞ்சாப் கிங் அணி இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிச்சுட்டாங்களாம். எப்படியாவது இந்த சீசன் பிளே ஆஃப் போயே தீருவோம்னு இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அடுத்த டாப் 10ல த பெஸ்ட் கேப்டனா இந்த சீசன் யார் இருக்க போறாங்கன்னா குஜராத் டீமை சேர்ந்த சுமன் கில். என்ன ப்ரோ, குஜராத் டீம் வந்த முதல் சீசனே டைட்டில் அடிச்சாங்க, செகண்ட் சீசன்ல ரன்னர் அப் ஆனாங்க, அவங்கள போய் ஏன் கடைசியில போட்டீங்கன்னு கேட்பீங்க. பட் குஜராத் டீமுக்கு கேப்டனா இருந்தது ஹர்திக் பாண்டியா இருந்தாப்ல. இப்ப ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு போனதுனால சுமன் கில் இதே இந்த சீசனுக்கு நம்ம குஜராத் அணிக்காக கேப்டன்சி பண்ண போறாப்ல. அதனாலதான் நம்ம கடைசியில போட்டது. சுமன் கில் இதுவரைக்கும் டொமஸ்டிக்லயோ IPLலயோ கேப்டன்சி பண்ணதே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறாப்புல நினைக்கிறேன். IPLல வெயிட் பண்ணிதே பார்க்கணும் எப்படி டீமை வழி நடத்த போறாப்புலன்னு. இவங்க 10 பேர் தான் இந்த சீசனுக்காக ஒவ்வொரு IPL டீமுக்கு கேப்டன்சி பண்ண போறாங்க. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, IPL உங்களுக்கு பிடிச்ச கேப்டன்னா அது யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.